வணக்கம் ஜெயஹிந்த். கடவுள் இருக்கான் குமார் அப்படின்ற மொமெண்ட் நம்ம இந்தியர்கள் எல்லாருக்குமே ஒரு மிக மிக மகிழ்ச்சியான செய்தி. இன்னைக்கு லாஸ்ட் பிப்ரவரி 28க்கு பிறகு மார்ச், ஏப்ரல், மே, இப்போது இந்த 3 மாதம் கிட்டத்தட்ட இப்போ எல்லாருமே நம்ம அதிகமாக பேசினது பெட்ரோல், டீசல் மற்றும் கேஸ். நாடு என்னவாகும், பெட்ரோல் டீசல் விலை ஏறுது, கேஸ் ஷார்ட்டேஜ் போன்ற சூழ்நிலையெல்லாம் வருமா அப்படின்ட்டு. அதற்கு கடவுள் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அருளை கொடுத்துருக்காரு. அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனியாக இருக்கக்கூடிய ஓஎன்ஜிசி அரசு நிறுவனம் அந்தமான் கடல் பகுதிகளில் ஸ்ரீ விஜயவரம் 3 அப்படின்ற ஒரு எக்ஸ்ப்ளோரேட்டரி வெல், அதாவது இந்த பகுதியை மார்க் பண்ணி, இதை பற்றி நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஒரு கிட்டத்தட்ட 3 லட்சம் கிலோமீட்டர் அளவுக்கான ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷனை அரசாங்கம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்ட்டு. ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் சிம்பிளாக சொன்னோம்னா கடலுக்கு கீழே அந்த இடத்துல நமக்கு ஆயில் அண்ட் கேஸ் இருக்கா அப்படின்ற தேடுதல். அந்த தேடுதலில் ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படின்றது நடந்திருக்கு. அதாவது அந்தமான் தீவு பகுதிகளிலிருந்து கிழக்கு ஒரு 15 கிலோமீட்டருக்கு கிழக்கு பகுதியில் 355 மீட்டர் ஆழத்தில் இந்தியாவுக்கு இருக்க ஒரு கோல்டு மைன் அப்படின்றது கிடச்சிருக்கு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்ரோ கார்பன் பேரிங் வெல். இது ஆயில் அண்ட் கேஸ் நம்ம இதுலேருந்து எடுக்கலாம். கேஸ் நிறைய எடுப்பாங்க, ஹைட்ரோ கார்பன் சொல்லக்கூடிய கேஸ் நிறைய எடுப்பாங்க. அது நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்றத நமக்கு இப்போது ஒரு நல்ல செய்தியாக ஓஎன்ஜிசி அறிவிச்சிருக்காங்க. இது பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி அவர்களே அஃபிஷியலாக ஒரு எக்ஸ்தல பதிவில் போட்டிருந்தார். அந்த வீடியோ கூட நீங்கள் பார்க்கலாம். இதுக்கு ரொம்ப முக்கியமாக நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னென்னு பார்ப்போம். இதை ஸ்ரீ விஜயபுரம் 3 வெல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தமான் நிக்கோபார் பகுதியிலிருந்து கிழக்கு ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி 355 மீட்டர் ஆழத்தில் இது பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். இதோட டார்கெட் டெப்த் அப்படின்றது 1900 மீட்டர். எக்கோசின் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஜியாலஜியில். 87% இதில் மீத்தேன் இருக்குது. ஸோ மீத்தேனை பேஸ் பண்ணி தான் நம்ம வெளியில் எடுத்து தான் நம்மளுடைய நாட்டை ரன் பண்ணுறதுக்கான ஒரு வரப்பிரசாதம் அப்படின்றத பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம எல்லாமே நம்மளுடைய எனர்ஜி நீட்ஸ் ஆயில் அண்ட் கேஸை 87% நம்ம வெளிநாடுகள்லேருந்து இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 3 கிணறுகளில் 2 மீத்தேன் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இது சமுத்திர மந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எக்ஸ்ப்ளோரேஷன் மிஷன், இதுக்கு ஒரு 3200 கோடி அலோகேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்றத பார்க்குறோம். அதில் நமக்கு கிடைச்ச ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாரிங் அப்படின்ற ப்ராசஸ் பண்ணுவாங்க. இந்த ஃப்ளாரிங் பண்ணி தான் இந்த இனிஷியல் ப்ரொடக்ஷனை டெஸ்ட் பண்ணுவாங்க. இது பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 1900 மீட்டர் ஆழத்தில், கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த எக்கோசின் ஃபார்மேஷன் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி கிடைக்கக்கூடிய வாயுவில் 87% மீத்தேன் இருக்கிறதுனால ஒரு ஹைலி ரிசோர்ஸ்டு ஒரு இடமா நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஒன்று கிடைச்சிது அப்படின்னா இதுக்கு பக்கத்தில் இதே மாதிரியான நிறையா சோர்சஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இது எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்கால் மற்றும் அரக்கன் இந்த செடிமெண்ட்ரி சிஸ்டம்னு சொல்லுவாங்க. நான் ஜியாலஜிக்குள்ள ரொம்ப டீப்பாக போக விரும்பலை, ஏன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸான சப்ஜெக்ட்டு. இது ஜோன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. எப்படி இந்த உலகம் ஃபார்ம் ஆகும்போது ஆஃப்ரிக்காவிலேருந்து ஒரு தட்டு பிரிஞ்சு இந்தியாவோட சேர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலை உருவான கதைலாம் நமக்கு தெரியும். அந்த மாதிரி ஜோனை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா மற்றும் மியான்மார் இதோடைய டெக்டானிக் பிளேட் எங்கே சேருதோ, அதாவது ரெண்டுமே தனித்தனியான இடம். பார்க்குறதுக்கு பூமி ஒரே மாதிரி இருக்குது, எத்தனை ஆயிரம் வருடத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ஒன்று சேர்ந்துச்சு. அந்த இடத்துல தான் இது எக்ஸாக்டாக கிடச்சிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்த 2 ஒரு நிலப்பகுதி ஒன்று சேரும்போது, இந்த டெக்டானிக் பிளேட்ஸ் சேரும் பொழுது அதில் நிறைய ட்ராப் ஆகும், ஹைட்ரோ கார்பன்ஸ் அங்கே அக்குமுலேட் ஆகும். அந்த ஹைட்ரோ கார்பனை தான் இப்போ நம்ம எடுக்கிறோம் அப்படின்றத பார்க்குறோம். இப்போது இந்த இடத்துல மியான்மார் மற்றும் இந்தோனேஷியாவுக்கு இருக்கக்கூடிய வடக்கு சுமத்ரா தீவுகள், இந்த இடத்துல ஜியாலஜிக்கல் கண்டினியூட்டி இருக்குன்னு அப்படின்ற போது நம்ம எப்படி ஒரு தோட்டத்தில் நம்ம காட்டில் போர் போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பக்கத்தில் இருக்கவங்களாம் இங்கே நீரோடு இப்படி போதுங்க, அங்கே போடுங்க அப்படிம்பாங்க, இல்லை சைடு போர் போடுங்கன்னாங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் தான் இது ஒரு பெட்ரோலியம் ரிச் பெல்ட்டு. மியான்மாரில் ஆரம்பித்து இந்தோனேஷியா, அதாவது வடக்கு மியான்மாரில் ஆரம்பித்து தெற்கு இந்தோனேஷியா வரைக்குமான பகுதிகளில் ரொம்ப ரிச்சாக இருக்கக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்துல தான் இந்த சவுத் அந்தமானுடைய ஆஃப்ஷோர் ப்ராஜெக்ட் அப்படின்றது வருது. இது மிகப்பெரிய சக்ஸஸ் ரேட், அதாவது 3ல் 2 கேஸ் இருக்குன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 67% சக்ஸஸ் ரேட் இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ டார்கெட் பண்ணுறோம். இந்த மாதிரியான எனர்ஜி கிரைசிஸ் ஃபியூச்சரில் வந்துச்சுன்னா நாடு என்ன மாதிரி வேணாலும் ஆகலாம். ஸோ அந்த ஒரு இடத்துல கிட்டத்தட்ட 1.3 ட்ரில்லியன் ரூபாய் அளவுக்கான எக்ஸ்ப்ளோரேஷனை
வெறும் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு மட்டும் இதுக்கான உபகரணங்கள் இது எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியான எக்யூப்மெண்ட்ஸு 2030க்குள்ளே நம்ம இது பண்ணுறோம். அதே மாதிரி ஓஎன்ஜிசின்ற ஒரு நிறுவனத்தை மட்டும் நம்பி இருக்காமல் பெட்ரோபிராஸ், டோட்டல் எனர்ஜி, பிபி, ஷெல், எக்ஸான் மொபைல் போன்ற குளோபல் நிறுவனங்களையும் நம்ம கூப்பிட்டுருக்கோம். இதை வந்து OALP இதை பற்றி நம்ம டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கோம், மறக்காமல் பாருங்கள். ஓப்பன் ஏக்கரேஜ் லைசன்சிங் பாலிசின்னு சொல்லுவாங்க, அதுபடி நம்ம எடுத்துகிட்டு போகணும். இப்போது இது ஏன் சிக்னிஃபிகண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 87% நம்மளுடைய ஆயில் அண்ட் கேஸோடைய ரெக்குயர்மெண்ட் அப்படின்றது நம்ம கிட்டத்தட்ட இம்போர்ட் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் நம்ம 2024 பார்த்தோம் அப்படின்னா ரஃபாக ஒரு 15 பில்லியன் 1.5 லட்சம் கோடிக்கும் அதிகமான எல்என்ஜியை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2032 இந்தியாவோடைய டோட்டல் கேஸ் கன்சப்ஷனில் எல்என்ஜி வந்து 3ல் 2 பகுதியாக இருக்க போகுது. நமக்கு பிரைமரி சப்ளையராக இப்போ இருக்கிறது அமெரிக்கா, UAE மற்றும் கத்தார். கத்தாரோடைய அந்த எனர்ஜி தாக்கப்பட்ட பிறகு எந்த அளவுக்கு கேஸ் விலை ஏறிச்சு, எந்த அளவுக்கு கமர்ஷியல் கேஸில் தட்டுப்பாடு வந்துச்சு அப்படின்றதையும் நம்ம தெளிவாக பார்த்தோம். இப்போது இந்த அந்தமான் டிஸ்கவரியில் உள்ளே போகும்போது நம்மளுடைய அன்பரே ஒருத்தர் இருக்கார், இந்த ஃபீல்டில் ஓஎன்ஜிஸ்லேருந்து ரிட்டையர் ஆன ஒரு ஓய்வு பெற்ற இன்ஜினியர், அவர்கிட்ட நம்ம பேசி எடுத்தோம் டீட்டெயில்ஸு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்ற போது எவ்ரி பில்லியன் கியூபிக் மீட்டர் ஆஃப் டொமஸ்டிக் கேஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண நமக்கு வந்து இம்போர்ட் ரிலையன்ஸ் அப்படின்றது கம்மியாகுது. ஸோ நமக்கு வந்து எவ்வளோ சேவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கேருந்து பணத்தை கொடுத்து, அதாவது ரூபாயை டாலராக மாற்றி அந்த டாலர் மூலியமாக தான் நம்ம வாங்குகிறோம். $25 பில்லியன் அளவுக்கான சேவிங்ஸ் அப்படின்றது நமக்கு கிடைக்கும். 9 பில்லியனில் ஆரம்பித்து 1 லட்சம் கோடியில் ஆரம்பித்து 25 பில்லியன் அளவுக்கான சேவிங்ஸ் வந்து இதில் இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். ரெண்டாவது, இது நம்மளுடைய கடல் பகுதி அந்தமான்லேருந்து வர்றதுனால இதோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டும் கம்மியாகும், நமக்கு கேஸ் விலையும் லாங் டேர்மில் கம்மியாகிறதுக்கான பெரிய வாய்ப்புகள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த சமுத்திர மந்தா மிஷனோட இம்பேக்ட் எடுத்தோம் அப்படின்ற போது $20 பில்லியன் டெண்டர், உலகத்தோடைய மிகப்பெரிய டெண்டரை ஓஎன்ஜிசி வந்து இப்போ கொடுத்துருக்காங்க 5 வருஷம் ப்ரோக்ராமாக. இதை வந்து கிளியராக நமக்கு வந்து ஒரு விஷயம் என்ன புரியுதுன்னு பாருங்கள். எப்போ நம்ம தேடுறோம் அப்படின்றதுக்கான காரணம் எப்போ நமக்கு பிரச்சனை வருதோ. இதுக்கு முன்னாடியே OALP ஸ்கீம் 1 டே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அரசாங்கம் கண்டிப்பாக இந்த இடத்துல முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க. பட் ஒரு ப்ரெஷர் வரும்போது, ஒரு கிரைசிஸ் வரும்போது இந்தியா எப்பயுமே பெஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்மளோட நேச்சரே அதுதான். அதோடைய இதை வந்து நம்ம தெளிவாக பார்க்கலாங்க. அதே மாதிரி இது ரொம்ப முக்கியமான டைமென்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலாக்கா ஸ்ட்ரெயிட்டுக்கு மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய இடத்துல தான் இப்போ நம்ம எடுக்கிறோம். இந்த மலாக்கா ஸ்ட்ரெயிட் அப்படின்றது 3 ட்ரில்லியன் அளவுக்கான காமர்ஸ். இந்தியாவுடைய மொத்த ஜிடிபியே பார்த்தீங்கன்னா 4 ட்ரில்லியன் தான். இதில் மொத்த உலகத்தோடைய மொத்த ட்ரேடில், வர்த்தகத்தில் $3 ட்ரில்லியன் அளவுக்கான ட்ரேட் இங்கே தான் போகுது. 94,500 கப்பல்கள் ஒரு வருடம் இந்த இடத்துல இருந்து கிராஸ் ஆகுது. 25% சர்வதேச கப்பல் போக்குவரத்து இங்கே தான் நடந்துக்கிட்டு இருக்கு. 35% உலகத்தோடைய ஆயில் ஃப்ளோ இந்த வழியாக தான் போயிட்டுருக்கு. 20% உலகத்தோடைய எல்என்ஜி சப்ளையும் இந்த வழியாக தான் போயிட்டுருக்கு. இந்த இடத்துல ஒரு ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் நம்ம பண்ணும் பொழுது, ஒன்ஸ் நம்ம எனர்ஜி சர்ப்ளஸ் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது நமக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் இந்தியா ஒரு பொட்டன்ஷியலாக எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டாக மாறுறதுக்குமான வாய்ப்புகள் மிகப்பெரிய லெவலில் இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணும்போது அது ஏதோ கடலில் போய் தனியாக விட்டுருன்னு வர மாட்டோம். அதுக்கு உண்டான செக்யூரிட்டி இருக்கும், இந்தியன் நேவியோட ப்ரெசன்ஸ் அதிகமாகும், அங்கே பல நிறுவனங்கள் போய் இருப்பாங்க. அந்த இடத்துல டிராஃபிக் பிஸி ஆகும் பொழுது நேச்சுரலாக சைனாவோடைய அந்த ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ் ஸ்ட்ராட்டஜியை நம்ம ஈஸியாக பிரேக் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்கலாம். 3 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுக்கான எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் அப்படின்றது அந்தமான் நிக்கோபார் தீவுகள் நம்ம கொடுக்குது. இப்போ அந்தமான் நிக்கோபார் இல்லை, கடவுள் புண்ணியத்தில் ஏதோ ஒரு காரணத்துக்காக எந்த புண்ணியமான தூக்கி இன்னொரு நாட்டை கொடுக்கல, கச்சத்தீவை கொடுத்த மாதிரி. பட் அந்த ஒரு கடல் பகுதி நம்மக்கிட்ட இருக்கிறதுனால, அந்த தீவுகள் இருக்கிறதுனால 3 லட்சம் சதுர கிலோமீட்டர் அளவுக்கான ஏரியா நம்மக்கிட்ட இருக்குது. அந்த இடத்துல தான் நம்ம வந்து கிளியர் கட்டாக இங்கே பார்க்குறோம். மியான்மார் இங்கேருந்து 420 நாட்டிக்கல் மைல், மலேசியா இங்கேருந்து 220 நாட்டிக்கல் மைல், தாய்லாந்து இங்கேருந்து 420 நாட்டிக்கல் மைல், சிங்கப்பூர் இங்கேருந்து 900 நாட்டிக்கல் மைல். ஸோ நம்மளுடைய சவுத் ஈஸ்ட் பாலிசியில் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இந்த கேஸ் டிஸ்கவரியை நம்ம பண்ணியிருக்கிறோம். இப்போது சைனாவோட நேவல் எக்ஸ்பான்ஷனை நம்ம கவுண்டர் பண்ணுறோம். நம்மளுடைய ஆயில் அண்ட் கேஸில் கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி ஃபாரஸ்ட் ரிசர்வ் மட்டுமே நம்ம சேவ் பண்ணுறோம். எனர்ஜி நாளைக்கு மலாக்கா ஸ்ட்ரெயிட்டோ இல்லை பாபல் மண்டபோ இல்லை நாளைக்கு சூயஸ் கால்வோ ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சுனாலும் நமக்கு வந்து பிரச்சனை கிடையாது. அமெரிக்கா நாளைக்கு பொருளாதார தடைகள் போட்டாங்கன்னா அதையும் நம்மளால் சமாளிக்க முடியும்.
ஓவராக வெளிநாடுகளை டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய ஒரு பெரிய இது வந்து நமக்கு கிடையாது. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஜியோ பொலிட்டிக்கல் ஸ்ட்ரென்த்தை வந்து நமக்கு கொடுத்துருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அதே மாதிரி இதில் இன்னொரு விஷயம் அவர் என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்ப்ளோரேஷனில் கிடச்சிருச்சு. இது உலகம் முழுக்க எல்லா நாடுகளும் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆர்டிக்கில் பார்த்தீங்கன்னா ரஷ்யா தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு இடத்துல கிடச்சிது அப்படின்ற போது குளோபல் நிறுவனங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போ OALP 2ல் என்னன்னா, நீங்கள் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் அங்கே இருக்குது, அந்த ஏரியாவை கவர்மெண்ட் உங்களுக்கு கொடுத்துருவாங்க, நீங்கள் போய் தேடுங்க, உங்கள் காசை போட்டு நீங்கள் தேடுங்க. ஒருவேளை ஆயில் அண்ட் கேஸ் அங்கே இருந்துச்சுன்னா இவ்வளோ % நீங்கள் வந்து அரசாங்கத்துக்கு தரணும், 15-20% நிறுவனம் வச்சுக்கணுன்ட்டு. இதில் என்ன பிரச்சனைனா, அங்கே ஆயில் வரல அப்படின்னா அந்த நிறுவனத்துக்கு லாஸ் ஆகும். இப்போ இந்த இடத்துல ஆயில் கிடைக்கிறதுனால, கேஸ் இருக்கிறதுனால குளோபல் நிறுவனங்களும் வரலாம். ஏன்னா இந்த OALP 2 சமுத்திரமுந்தன் ப்ராஜெக்ட் படி எடுத்திங்கன்னா 100% FDI நம்ம ஏற்கனவே அதில் அலோவ் பண்ணிட்டோம். விச் மீன்ஸ் ஃபாரின் நிறுவனங்கள் நேரடியாக வந்து இதில் முதலீடுகள் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போது LPGயோடைய ப்ரைஸ் இன்க்ரீஸ் எடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 ரூபாவில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 300 ரூபா வரைக்கும் போயிருக்கு. இதுக்கு 2 முக்கியமான காரணம். ஒன்று, LPG ஷார்ட்டேஜ், சப்ளை சைட்லேருந்து கத்தார் ராஸ்பெட்லாம் நமக்கு வந்து கொடுக்கல இந்த போர்னால. பிறகு 85 ரூபா இருந்த ரூபாய் வந்து இப்போ கிட்டத்தட்ட 95 ரூபா கிட்ட வந்துச்சு. ஸோ நம்ம ரூபாயை தான் டாலராக மாற்றி அந்த ஆயில் அண்ட் கேஸ் வாங்கும்போது டபுள் வேமின்னு சொல்லி மத்தளத்துக்கு 2 பக்கமும் அடின்ற மாதிரி அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நம்ம இங்கே இருக்கிறோம். ஸோ ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். இன்னும் நிறையா நமக்கு வந்து ஆயில் அண்ட் கேஸ் கடவுள் கொடுப்பாரு அப்படின்றத நம்பலாம். ஏன்னா இது கண்டிப்பாக நான் பர்சனலாக கடவுளை நம்பக்கூடியவன். எனக்கு இருக்கக்கூடிய இறை நம்பிக்கையில் கடவுள் கரெக்டான டைமில் நமக்கு வந்து இந்த இடத்துல கண் காமிச்சிருக்காரு அப்படின்றத நினைக்கிறேன். இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இந்தியா எனர்ஜி செக்யூரிட்டியில் தன்னிறைவு பெறணும் அப்படின்றது தான் வருங்காலத்துக்கு நாம் இப்போ செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய இன்சூரன்ஸ் கவர். உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.